முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீதான லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நடவடிக்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் மீது வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஏவா வேலு வந்து ஏதோ ஒரு சர்வதேச பயங்கரவாதி மாதிரி எங்கேயோ போய் பதுங்கிடுவார். பல ஆயுத குழுக்களை நடத்தக்கூடியவர். இது அரசியல் பழிவாங்கலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் என்ன சந்தேகம் நமக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மணல் கொள்ளைக்கு எதிராக போராடுறவன் இருப்பான்ல, மீத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு போராடுறவன் இருக்கிறான்ல, ஒவ்வொரு நிலம் சார்ந்த போராட்டங்கள் நடத்துறவன்லாம் இருக்கான்ல, அவனையெல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சியில சேர்த்தா கட்சி ஒரு முற்போக்கான கட்சியா இருக்குல்ல, போராளிகளின் கட்சியா இருக்குல்ல. நீ இருக்கதே இருக்காங்க கடஞ்செடுத்த அயோக்கியனையும் களிசடையும் புறம்போக்கையும் பொறுக்கியையும் முள்ளமணியும் கூட்டிட்டு வந்து கட்சியிலையும் சேர்க்க ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் அவங்களுக்கான அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற பொறுப்பை தவிர்த்து வேற எந்த நிர்வாக பொறுப்பும் கொடுக்கல. அப்ப அவங்க கொண்டு வரதுக்கு நோக்கம் என்ன? இப்ப டம்மியா உறுப்பினராகவே வச்சிருக்க போறாங்க நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல சார், கொடுப்பாங்க, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லுங்க. பொறுத்திருந்து நீங்க பாருங்க, எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நாங்க பொறுத்திருந்து பார்க்க தேவை. நீங்க போய் வாடி 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 கைப்படாத சீடின்னு உயர்கல்வி அமைச்சர் போய் டான்ஸ் ஆடுறாருல, இந்த வினோதங்களை எங்கேயாவது பார்த்திருக்கிறா? முன்னாடியே இந்த கேவலங்களை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கலாம்? அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு நமக்கு இப்ப நமக்கு என்னன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஏரியாவாது. ரீல்ஸ் போடுறவங்க இவங்கெல்லாம், இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி தீர்ப்பாங்க? அந்த இமேஜை வந்து பாதுகாக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க. நீங்க அந்த எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் வந்து மக்களவை தேர்தலில் தோத்து போனார் சார். திமுக அது அரசியல்ல தோல்வி போறோம். நீங்க வந்து அப்ப இவங்களுக்கும் இல்லங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீதான லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நடவடிக்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் மீது வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது உயர்நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் லுக் அவுட் நோட்டீஸ் மீதான தடை வந்து அப்படியே தான் இருக்குது. நீங்கள் மேல்முறையீடு செஞ்சதை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நடக்குது? இல்லை, நமக்கு தெரிந்து அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் நிறைய கல்லூரிகள்லாம் நடத்துகிறாரு. அவர் வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சுருக்கிறார். ஒரு பெரும் வசதி செல்வந்தராக இருக்கார். சட்டப்பூர்வமான தொழில்கள்லேயே அவர் செல்வந்தராக இருக்கார். அவர் எங்கேயும் ஓடி போக போகிறாரு. அவர் மருத்துவ சிகிச்சைக்காக போனோங்கிறத அவர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டோட தான் சொல்கிறார். அதனால் ஏவா வேலு வந்து ஏதோ ஒரு சர்வதேச பயங்கரவாதி மாதிரி எங்கேயோ போய் பதுங்கிடுவார். அவர் பல ஆயுத குழுக்களை நடத்தக்கூடியவர், ஒரு நக்சல் பாரி மூவ்மெண்ட் சம்மந்தப்பட்டவர்னா நம்ம வந்து இந்த லுக் அவுட்லாம் வந்து நம்ம பேசலாம். அவர் எங்கேயோ போக போகிறாரு. அவர் பொது வாழ்க்கையில் இருக்கார்ல. நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அதுதான் உண்மை. அதனால் அவரை வந்து அப்படியே வந்து ஒரு பயங்கரமான ஆள், அவர் தப்பிச்சு போயிடுவார் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறதுலாம் ஒருத்தரை வந்து பொது வாழ்க்கையில் சிறுமைப்படுத்துகிறவர். நம்ம என்ன சொல்கிறோன்னா, அறப்போர் இயக்கம் வந்து அவர் மேலே வந்து ரோடு போடாமலே போட்டதாக அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த இதுதான் வடிவேல் சோக்கில் சொல்கிற மாதிரி தான், என் கிணத்தை காணா நான் வந்து அதுக்கான ரிசிப்ட் வச்சுருக்கேங்கிற ரசீது வச்சுருக்கேன்ற மாதிரி போடாத ரோட்டுக்கு அவர் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்காரு. அதை வச்சு பணத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற வழக்கு இருக்கிறது. அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு. அதில் வந்து அவர் சரியானவரா யோக்கியமானவரா, அவர் செஞ்சது சரியா தப்பா என்பதை அவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கட்டும். ஆனால் லுக் அவுட் நோட்டீஸுங்கிறது இந்த விஷயத்தில் வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமானதாகத்தான் நம்ம பார்க்கப்படும். அதனால் அவர் வந்து சட்டப்பூர்வமாக நான் எதிர்கொள்வேன்ட்டார். அவர் ரோடு போடாமலே எப்படி பணம் எடுத்தார், எப்படி வந்து செஞ்சார் அப்படிங்கிறத லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பதிவு செய்திருக்கிறது. அது ஒரு வழக்கு மன்றத்தில் சந்திக்கட்டும். அது சரியா தப்பா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். இது அரசியல் பழிவாங்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதில் என்ன சந்தேகம் நமக்கு? அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே ரொம்ப வந்து பனையூருக்குள்ளே ஒரு பச்சோந்தி திருவிழா நடக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டுறீங்க. உண்மையான அதிமுக இங்கே தான் இருக்குங்கிறீங்க. அதிமுக அலுவலகத்துக்குள்ளே போனது மாதிரியே இருக்குது தாவேக ஆஃபீஸுக்குள்ளே போனது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க, புதுசாக சேர்ந்தவங்க. அப்போ நீங்கள் அதிமுகவில் முறைகேடுகள் செய்தவர்கள், மணல் கடத்தினவன், குவாரி நடத்தினவன், பல பார்ட்டி ஃபண்டு வாங்கினவன் எல்லாரையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த கூச்ச நாச்சம் இல்லாமல் சிபிஐயில் வழக்கு இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு இருக்குது, வழக்கு இடி வழக்கு இருக்குது, எந்த வழக்கு இருந்தால் என்ன நான் சேர்த்துக்கிறேன். அப்போ இது யார் செய்வா? தேசிய அளவில் பாஜக வந்து இந்த மாதிரி வந்து குற்ற பின்னணி உடையவர்கள் அவனை பூரா சேர்த்துட்டு இங்கே வந்தவொடனே அந்த வழக்குகள் எல்லாமே மந்த கதியில் நடக்கும், வழக்கு விசாரணையும் நடக்காது. 1000 கோடி ஊழல் செஞ்சுட்டார் அஜித் பவார்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாஷிங் மிஷின் வந்து பாஜக தான் ஊழலை ஒழிப்பதில் வந்து வெளுத்து கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் வந்து எம்எல்ஏக்களை வாங்குவது, இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவது,
வந்து குற்ற பின்னணி உடையவர்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து தூய சக்தி நாங்கள் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் தமிழ்நாடு பார்க்காதது. பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே மட்டுமே நடந்தது. தமிழ்நாட்டிலே வந்து பாஜக செய்யக்கூடிய எல்லா வேலையுமே ஏறத்தாழ தாவேகா செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக என்கிற கட்சியை அழிப்பதற்கு 2016 டிசம்பர் 5 ஜெயலலிதாவுடைய மரணம், அந்த நாள்ல இருந்து முயற்சி பண்றாங்க. 10 ஆண்டு காலம் வந்து பாஜகவால் அதிமுகவை உருக்குலைக்க முடியல, பாதி தான் டேமேஜ் பண்ண முடிஞ்சுச்சு. முழுமையா டேமேஜ் பண்ற வேலையை இப்ப யார் எடுத்தா? வெறும் 10 நாள்ல தாவேகா செய்து விட்டார். விஜய் ரொம்ப கிளியரா அதை பண்றாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே நீங்க கட்சி வளர்க்க வேண்டும், ஒரு மாற்று அரசியலை தான் வந்து தாவேகா முன்னெடுக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மணல் கொள்ளைக்கு எதிராக போராடுறவன் இருப்பான்ல, மீத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு போராடுறவன் இருக்கிறான்ல, ஒவ்வொரு நிலம் சார்ந்த போராட்டங்கள் நடத்துறவனா இருக்கான்ல, அவனையெல்லாம் கூட்டு வந்து கட்சியில் சேர்த்தா கட்சி ஒரு முற்போக்கான கட்சியாக இருக்கும்ல, போராளிகளின் கட்சியாக இருக்கும்ல. நீ இருக்கதே இருக்காங்க கடைஞ்செடுத்த அயோக்கியனையும் களிசடையும் புறம்போக்கையும் பொறுக்கியையும் மொல்லமாரியும் கூட்டிகிட்டு வந்து கட்சியில் ஏன் சேர்க்குற? முன்னாள் அமைச்சர்கள் குற்ற பின்னணி உடையவர்களை போய் நீ கட்சியில் சேர்க்குற, அப்புறம் எப்படி நீ வந்து ஒரு மாற்று சக்தியாக இருப்ப? தாவேகா அதிமுகவாக மாறுகிறது என்றால் அதிமுக வேணான்னு தானே அவங்களுக்கு ஓட்டு போடலை. இப்போ விஜயபாஸ்கர் அங்கேயே இருந்து ரெட்டலையில் ஜெயிக்க வச்சவங்க அப்படியே மந்திரி ஆக்கியிருப்பாங்கல்ல, மக்கள் நிறையா ஓட்டை போட்டு. அதிமுக வேணாங்கிறனால தானே அவர் எம்எல்ஏவோட நின்றாரு. ஒட்டுமொத்த தமிழக வாக்காளர்களும் ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்கல, ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கல? திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், அதுக்கு தானே தாவேகா ஓட்டு போட்டேன். அப்போ நீங்கள் தாவேகா அதிமுகவாக மாறுதுன்னா இன்னொரு அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவையா? 2 அதிமுகவா நமக்கு? ஆனால் அதிமுகவால் முடியாததை முதல் தேர்தலில் வந்து தாவேகா செஞ்சு காட்டியிருக்காங்க. 1.25 கோடி வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க இல்லையா? அப்போது இரு திராவிட கட்சிகள் ஒரு பக்கமும் தாவேகா மறுபக்கமும் தானே நிறுத்தி வச்சு பார்க்கணும். இல்லை, நம்ம அதை எப்படி பார்க்க முடியாது. மும்முனை போட்டி என்று வந்த காரணத்தினால இவர்களுடைய எண்ணிக்கை என்பது கூடுதலாகிவிட்டது. சார், மும்முனை போட்டின்னு தேர்தலுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் 2மே சொல்லலை சார். சொன்னது எல்லாமே எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு திமுகவும், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அதிமுகவும் தான் சார் சொன்னாங்க. தாவேகாவை அவங்க ஒரு பொருட்டாவே அந்த டைமில் மதிக்கல சார். சரிங்க, மக்கள் ஓட்டு போட்டான். மக்கள் நினைத்தால் மன்னாதி மன்னர்களை வந்து மன்னகவை செய்வான், சாமானியர்களை வந்து அதிகாரத்திற்கு பதவிக்கு வந்து வர வைப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட்டது. அதை வச்சு நீங்கள் என்ன செய்றீன்னு மக்கள் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? கரூர் தொகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரை தோக்கடிச்சாரு? தாவேகா வேட்பாளர் மதியழகனை தோக்கடிச்சார்ல. அவர் தானே அந்த நெரிசல் மரணத்திற்காக கைது செய்யப்பட்டவர், அவர் தானே நெருக்கடிக்கு ஆளானவர். அவரை யார் தோக்கடிச்சது? கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தோக்கடிச்சாரு. இப்போ மதியழகன் என்ன நினைச்சிருப்பாரு? நம்ம குறைந்த வித்தியாசத்தில் தோத்துட்டோம், அடுத்த முறை வந்து நம்ம எம்எல்ஏ ஆயிருப்போம் அப்படின்னு நினைச்சாரு. நம்ம கையில் தான் மாவட்ட செயலாளர் என்கிற பொறுப்பு இருக்குன்னு நினைச்சாரு. இப்போ இவரை கூட்டிட்டு வந்துட்டிய, இப்போ மாவட்ட செயலாளர் யாரு? அவர் தான் சார். இப்போ அவருங்க அடுத்து யார் கையகப்படுத்துவா அதிகாரத்தை? சார், எனக்கு என்ன மாவட்டத்தில் செல்வாக்கு மிக்க ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கரா மதியழகனான்னு வரும்போது, மதியழகனை விட பல மடங்கு வந்து பொருளாதார வசதியில் ஆட்களை திரட்டுறதுல யார் வலிமையா இருப்பா? சார், எனக்கு இதில் தான் சார் சந்தேகமே. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய் ஆட்கள் சேர்றாங்க, ஊழல்வாதிகள் நிறைய பேர் போய் சேர்றாங்க. முன்னாடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லா பக்கமும் சரியானதாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இவங்க உள்ளே வந்ததுனால ஆல்ரெடி இருக்கவங்களுக்கான அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறத எப்படி சார் பார்க்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு நாள் வரைக்கும் அவங்க இணைந்து ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் அவங்களுக்கான அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற பொறுப்பை தவிர்த்து வேற எந்த நிர்வாக பொறுப்பும் கொடுக்கல. ஆமாம், அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் கொண்டு வரதுக்கு நோக்கம் என்ன? இப்போ டம்மியா உறுப்பினராகவே வச்சிருக்க போறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்லை சார், கொடுப்பாங்க, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லுங்க. பொறுத்திருந்து நீங்க பாருங்க, எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க தேவையில்லை. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, நான் வேணாம் சொல்லலாம். உங்க பொறுமையை நான் பாராட்டுறேன். எங்களுக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்கிற நோக்கம் தெரியுமில்ல? உள்ளாட்சி தேர்தலில் இவங்க மொசரக்கட்டையை காட்டி ஓட்டு வாங்க முடியாது, இந்த முகங்களுக்கு ஓட்டு விழாதுன்னு அவன் நினைக்கிறான். சார், சட்டசபை தேர்தலே அவங்களுடைய முகத்துக்காக ஓட்டு விழுந்தது. நான் திரும்ப விழுந்தது விஜய் அவர்களுக்காக. அதைத்தான் திரும்பவும் சொல்றேன். இப்போ நீங்க வந்து மானாமதுரை தொகுதியில் தேர்தல் நடக்குதுன்னா திருப்போணத்துக்காரன் போட்டிடுவான். அவன் யாருன்னு தெரியாம கூட விசில் அமைக்கி ஜெயிக்க வச்சிருவான். செங்கல்பட்டுல ஒருத்தன் போட்டிக்கிறான்னா எந்த ஊருக்காரன் தெரியாம காஞ்சிபுரத்துக்காரன் கூட ஓட்டு போடுவாங்க. இது நடந்துரும். சட்டமன்ற தேர்தலில் நடக்கும். உள்ளாட்சி தேர்தலில் உங்க பகுதியில் வசிக்கிறவனுக்கு மட்டும்தான் ஓட்டு விழுகும். உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுதுமே வித்தியாசமானது. அது நீங்க நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தருக்கெல்லாம் விசிலுக்கெல்லாம் அமுக்க மாட்டான். ஒரு பஞ்சாயத்து தலைவர்னு சொன்னா அந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது, கல்யாணம் காட்சி, சாவு, துக்கம், சடங்கு வீட்டுக்கு போறது, பஞ்சாயத்துக்கு போறது, நிலத்தகராறு, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சண்டை அத்தனைக்கும் போவாங்க. அப்படி போனா தான் அவன் வந்து அந்த ஊருக்கு அவன் தலைவராக முடியும். நாட்டம் ஆகிறதெல்லாம் விளையாட்டு கிடையாது. நீங்க இந்த நாட்டுக்கே பிரசிடென்ட் ஆகலாம், ஒரு ஊருக்கு பிரசிடென்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அங்கே எல்லாமே பார்ப்பான். ஜாதி பார்ப்பான், சொந்தக்காரனான்னு பார்ப்பான்,
அவன் என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குன்னு பார்ப்பேன். அவனை குழந்தை பருவத்திலேருந்து பார்த்துருப்பேன். அவன் என்னென்ன சேட்டை பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் பார்த்துருப்பேன். என்ன சரக்கடிப்பாங்கிறது வரைக்கும் பிராண்ட் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பேன். அவன் என்ன மாதிரியான வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்து ஓட்டு போடும். அதனால உள்ளாட்சி தேர்தல்களில் லோக்கல் பிரபலங்களை மட்டும்தான் வந்து நம்பி வெற்றி பெற முடியும். இப்போ இந்த கட்சிக்கு என்ன பிரச்சனை இருக்குது தாவேகாவுக்குன்னா, ரசிகர் மன்றத்தில் வேலை பார்த்தவன், கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுனவன், ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து பேப்பரை வந்து கொடுத்தவன், சாக்லேட் கொடுத்தவன்லாம் வந்து பல பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் வரைக்கும் கூட வந்துட்டான். பல பேர் மக்களை அணுகுவதற்கு இவனுக்கு போதுமான இது தெரியல. அவனுக்கு நிர்வாகமும் தெரியாது, எப்படி மக்களை அணுக வேண்டும்னு தெரியாது. அவன் நாட்டுக்கு ஆய்வுக்கு போகிறேங்கிறான்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பள்ளிக்கூடத்தில் போய் இங்கிலீஷில் பேசுகிறாங்க தொழில்துறை அமைச்சர், அவங்க பள்ளிக்கல்வி அமைச்சர் கூட கிடையாது. எதுக்கு போய் அதை வீடியோ எடுத்து போடுற? வீடியோ எடுத்து போடலன்னா நமக்கு தெரியுமா? அப்போ யார் இந்த ரீல்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறா? நீங்கள் போய் வாடி 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 கைப்படாத சீடின்னு உயர்கல்வி அமைச்சர் போய் டான்ஸ் ஆடுறாருல. இந்த வினோதங்களை எங்கேயாவது பார்த்துருக்கிறாருக்கு முன்னாடியே? இந்த கேவலங்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கலாம்? அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு இப்போ நமக்கு என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஏரியாவாது. ஒரு நாட்டினுடைய ஒரு பொறுப்புமிக்க கல்வித்துறைங்க யார் கைகளில் போய் வந்து சேருதுலாம்? எப்படி நீங்கள் தொழில்துறை அமைச்சர் நீங்கள் வந்து இந்த ஆட்சி வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் பேர் முக்கியமான தொழில் முதலீட்டாளர்கள்லாம் கிளம்பி ஆந்திரா பக்கம் ஓடிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் 6000 கோடி முதலீடு செஞ்சவன் ஆத்தாடி இந்த கவர்மெண்ட் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். ரீல்ஸ் போடுறவங்க இவங்கெல்லாம், இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி தீர்ப்பாங்க? சரி, இதில் நிறைய முரண்கள் இருக்குது. இதை தொழில்துறை அமைச்சர் அவர்களே வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ராயல் என்ஃபீல்டு முன்னாடியே வந்து தமிழகத்தை தாண்டி ஒரு ஆலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் ஒரு ஆலை ஓப்பன் பண்ணியிருக்கிறதா ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் விளக்கம்லாம் சொல்லுவாங்கங்க. கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கலை யதார்த்தம்ங்கிறது என்னென்னா, ஒரு நிலையற்ற அரசு இருக்குது அல்லது ஒரு நிர்வாக திறனற்ற அரசு இருக்குன்னா அதை வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கிளப்பி விட்றாங்கன்னு வச்சுங்க, மதுரையில் வந்து ஒரு தொழில் முதலீட்டாளர் வந்து அதை செய்ய மாட்டான். ஏன்னா எங்கே அமைதியாக இருக்கிறதோ அந்த ஊரில் தான் தொழில் தொடங்குவாங்க. நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தொழில் தொடங்க மாட்டான். இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், தொழிலாளர் வந்து திடீர்னு வந்து இறந்து போகிறேன், அம்மோனியா வாயு கசிவில் 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டாருன்னு பார்ப்பாங்கல்ல. ஒரு நிறுவனம் நடத்துகிறவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் இது என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு ஒரு பொறுப்பின்மையான ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஆட்கள் இருக்கானே தவிர ஆளுமைகள் இல்லை. ஆட்கள் வேற, ஆளுமை வேற. நிர்வாக திறமை உள்ளவே இல்லை. முதல்ல எப்படி திருடணும்னு தெரியல அவங்களுக்கு, எப்படி முறையீடு செய்யணும்னு தெரியல. 100 கோடி ரூபா நிலத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறத எப்படி விற்கணும்னு நீ வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கோர்ட்டில் போய் நீ மொக்க வாங்கி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, செங்கோட்டையன் வந்த முன்னாடி தான் அது ரசிகர் மன்ற இமேஜ்லேருந்து மாறி அரசியல் கட்சிக்கான இமேஜ் வந்துச்சு. அடுத்தடுத்து ஆளை இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தாவேக்கா முழுக்க ஒரு அதிமுக மாறுது. அதிமுகவா திமுகவா என்கிற இடம் வருகிற போது மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, திமுக எவ்வளவோ தேவலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வருவேன். நிர்வாக சீர்கேடு பூரா ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்கு சாதகமாக முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சார், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக்கா வந்து அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் அவர்களுடைய வெறும் புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தி பல இடங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க விஜய் மக்கள் இயக்கத்தினர். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமான ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இருக்கே சார். எப்படி சார் அவங்க வின் பண்ணாங்க? அதாவது என்ன செய்வாங்கன்னா, 100கணக்கான இடம் பாங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் வார்டு மெம்பராக வந்திருப்பான். சார், வார்டு மெம்பரே பெரிய விஷயம் சார். இருங்க, ஒரு கவுன்சிலராக வந்திருப்பான். அது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி சார்ந்த செல்வாக்கில் தான் வருவான் அவன். நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு அரசியல் கட்சி நடத்துவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். நீங்கள் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு இமேஜ் இருந்துச்சு. அவருக்கு அந்த இமேஜை வந்து பாதுகாக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க. நீங்க அந்த எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து மக்களவை தேர்தலில் தோத்து போனார் சார். திமுக ஜெயிச்சது. அது அரசியல்ல தோல்வி போறோம். நீங்க வந்து அப்ப இவங்களுக்கும் இல்லங்க, கருணாநிதியை தவிர எல்லா தலைவர்களும் தோத்துருக்காங்க. ஜெயலலிதா தோத்துருக்காங்க, பல பேர் தோத்துருக்காங்க, இந்திரா காந்தி தோத்துருக்காங்க, காமராஜர் தோத்துருக்காரு, அண்ணாதுரை தோத்துருக்காரு, ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினும் தோத்துருக்காரு. கலைஞர் ஒருத்தர் தான் தேர்தல் அரசியலில் தோல்வி காணாதவர். கட்சி தோற்கும் போது கூட அவர் ஜெயிச்சிருப்பாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்களை பொறுத்தவரையில் அரசியலை வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும்தான் ஒரு கட்சியினுடைய முகமாக மாறுவார்கள். ஒரு மாவட்ட செயலாளர் தான் வந்து ஒரு கட்சியின் முகமாக மாறுவார். எல்லாருமே நேரடியாக விஜய் அணுக முடியாதுல்ல. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த கட்சி நிர்வாக ரீதியாக ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சியாக இருக்கிறதுனால அதிமுக சார்ந்தவர்கள்லாம் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, ஏன்னா இவங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்த தெரியாமல் தான் நெரிசல் மரணம் ஏற்பட்டுச்சு. இப்போ கூட பாருங்கள், முதலமைச்சர் ஆகிட்டாரு, காவல்துறை கையில் வச்சிருக்கிறாரு, 5000 பேருக்கு குறைவான பேருக்கு மத்தியில் தான் கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு. அது கவனிச்சலா? ஏன்னா அதுக்கு மேலேன்னா நெரிசல் மரணங்கள் நடக்குது, விபரீதம் நடக்குது, ஏதாவது மின்கசிவு நடக்குது, ஏதாவது ஒரு ஆபத்து நடக்குதுன்னா
அவங்க பொறுப்பேற்றுக்கிறணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வரைக்குமே அவங்க காவல்துறையே கையில் வச்சுருந்தா கூட அவங்க வந்து 5000 பேர் குறைவான பேரோட தான் ஒரு அரங்க கூட்டம் மாதிரி தான் சந்திக்கிறாரு. ஒரு மைதானத்துக்குள்ளே தான் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் சந்திக்கிறாரு. வெட்ட வெளியில் வந்து ஒரு எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான அந்த தைரியம் கூட அவருக்கு இன்னும் வரவே இல்லை. அதனால் கட்டமைப்பு இல்லாத கட்சி. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவில் இருந்து ஆட்கள் வந்தால் மட்டும்தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. உங்களோட நேரத்தை பயன் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்.